கதவை நீங்க உங்க வீட்டை கட்டி நல்லா கட்டி மாளிகையா வச்சு கேட்டை திறந்து விட்டு யார் வேணாலும் உள்ள வாங்கன்னு சொன்னதுனாலதான் அந்த பேர அரசியலை விஜயும் தாவேக்காவும் பண்றாங்க. ஸோ முதல் குற்றம் எடப்பாடி மேலதானே தவிர ரெண்டாவது எடுத்த உடனே விஜய் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் தூய சக்தின்னு தன்னை சொல்லிக்கிட்ட விஜய் இந்த பேர அரசியல் பண்ணுவது அவர் அரசியல் சக்தின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இனிமேல் அவர் தூய சக்தின்னு சொல்ல முடியாது. 10-11 தான் தாவேக்காவும், 10-11 தான் விஜயும். ஒரு தனித்துவமான அரசியல்னு அவர் இது வரைக்கும் பண்ணல, பண்ற வாய்ப்பை இந்த தேர்தல் முடிவு அவருக்கு கொடுக்கல. நீங்கள் எந்த ஆட்டத்தை ஆடுகிறீர்களோ அந்த ஆட்டத்தில் கரை கண்டவர்கள் திராவிட இயக்கங்கள், அந்த ஆட்டத்தில் பேரரசராக இன்னைக்கு வீட்டிருப்பவர்கள் பிஜேபியினர். இதை விஜய் மறக்கக்கூடாது. தப்பான ஆயுதத்தை கையில் எடுத்துட்டீங்கன்னு நான் இன்னைக்கு சொல்றேன். விஜய் எடுத்தது தவறான ஆயுதம். நல்ல நேரமோ அல்ல அவர்களுடைய நல்ல நேரமோ இல்லை உங்க நல்ல நேரமோ, இன்னொரு அணியில இருந்து ஜெயிச்சா கூட வெக்கம் கூச்சம் ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டு நலனுக்காக உங்ககிட்ட வந்துட்டாங்கல்ல, அவங்க மேல முழு நம்பிக்கை விஜய் வைக்கணும். விஜய் என்ன பண்ணாலும் ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்களா? இல்லப்பா நீ தூய சக்தின்னு சொன்னனாலதான் உங்களை ஆதரிச்சோம், நீங்க அதுக்கப்புறம் இந்த 60 நாள் ஆட்சியை பார்த்தா நீ அப்படி நடந்துக்கல, உனக்கு ஒரு சின்னதா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு ஒண்ணுல தோத்தா கூட அந்த தொகுதி மக்களுக்கு விஜய் மேல நம்பிக்கை இருந்தாலும் சார் அர்த்தம். அப்ப எப்படியா செந்தில் பாலாஜி உள்ள போடணுங்கிற அந்த துடிப்பு தான் உங்களுக்கு இருக்கே தவிர பழி வாங்குற போக்குல இவங்க போறாங்களோன்னு ஒரு யோசிக்க வைக்கிற மாதிரி சில காரியங்கள் நடக்குது. இந்த உணர்வு அதிகமாவது இந்த அரசுக்கு நல்லதல்ல. அப்ப திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இவங்க எந்த வகையிலையும் மாற்று இல்லை. துரோகிகள் வெளியேறிவிட்டார்கள். நேற்று கேபி முனுசாமி ஒரு வார்த்தை சொன்னார். யாருன்னா 2 விஜயபாஸ்கரையும் சொல்றாரு. அதுல ஒரு விஜயபாஸ்கருக்கு தான் கொள்கை பரப்பு இணைச்சியாளர்னு அதுக்கு 2 நாள் முன்னாடி பதவி போடுறாங்க. துரோகத்தை பரப்புறதுக்கா? அதுக்கு எந்த கொள்கையை பரப்புறதுக்கு அவருக்கு இணைச்சியாளர் பதவி கொடுத்தீங்க? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழகத்தின் சிறந்த ஆய்வாளர் திரு SP லட்சுமணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். ட்ரெண்டெல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. டெய்லி பனையூரில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கூட்டமாக போகிறாங்க. இப்போ வந்து 2 கேள்வி என்னென்னா, வரிசையாக நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. குறிப்பா அதிமுக போயிட்டு இருக்காங்க. எடப்பாடி தான் காரணம். ஆமா, விஜய் வலை வீசுறதுலாம் ரெண்டாவது. இங்க வாங்க ஓப்பனா இருக்கு வந்து வலையை வீசுங்கன்னு சொல்றது எடப்பாடி தான். தேர்தலுக்கு முன்பே இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொன்னதையும் காதுல வாங்கல. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவர்களே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு எதிர்பார்ப்புகள் பொய்த்து போன பிறகும் கூட அதை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதையும் காதுல வாங்காத போது எடப்பாடி இந்த நிமிடம் வரை காட்டுகிற பிடிவாதம் தான் நேற்றுக்கு இந்த 2 விஜயபாஸ்கர்களும் போய் சேர்ந்தது வரைக்குமான அந்த நிகழ்வுகளுக்கு அடிப்படை காரணம். அதன் பிறகு அவங்க வலை வீசினாங்க, பேரம் பேசினா, அதுவும் பேரம் தான். குதிரையோட கலர் தான் வேறையே தவிர அதுவும் குதிரை பேரம் தான், இதுவும் இந்த பக்கம் நடந்தாலும் அது பேர் குதிரை பேரம் தான். பேரமே நடக்கலைன்னு இடதுசாரிகளே சொன்னாலும் நம்பாதீங்க. மனம் பொறுக்காமல் திருமாவளவனே இதை கொஞ்சம் மைல்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது ஆரோக்கியமானதல்ல அப்படின்னு அவர் சொன்னார். கூட்டணியில் இருந்துக்கிட்டு அதுக்கு மேல பேசவும் முடியாது. ஸோ ஓவராலா பார்த்தா அதிமுக இந்த வீழ்ச்சிக்கு காரணம் எடப்பாடி என்கிற அந்த ஒற்றை நபர் தான். அப்கோர்ஸ் 30 எம்எல்ஏக்களும் கூட தவறு தான் பண்ணாங்க. கட்சி கட்டுப்பாட்டை மீறி கொறடா இவர்தான் என்று சபாநாயகர் அங்கீகரிக்கலைன்னா கூட கட்சி எடுத்த முடிவுக்கு மாறாக தாவேக அரசை ஆதரித்தது அந்த 25 எம்எல்ஏக்கள் செய்த தவறு, மறுக்கவே இல்லை. நாங்கள் தப்பு பண்ணிட்டு எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதை எடப்பாடியும் ஏற்றுக்கொண்டு அந்த கடிதங்களை சபாநாயகர்கிட்ட கொடுத்த பிறகு 2 தரப்பும் ஒத்துக்கொண்ட ஒற்றை வரி என்னன்னா, அவரவர்கள் வகித்து வருகிற பதவிகள் அப்படியே தொடருவாங்கிறது தான். எடப்பாடியை பத்தி வேலுமணி உள்ளிட்டவர்கள் அன்னைக்கு கூடுதலா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நாளே ஒரு அறிக்கை வெளியிடுறார் எடப்பாடி. அந்த பழைய பொறுப்புகளை போட்டு யாரும் விளம்பரம் செய்வதோ அவர்களை வரவேற்பதோ கூடாது அப்படின்னு போட்டோன்னா இவங்க கொதிச்சிட்டாங்க. அப்ப எடப்பாடி திருந்தல. நாம தப்பு செஞ்சது நிஜம்தான், அதுக்கு மன்னிப்பும் கடிதமும் கொடுத்த பிறகு அதே பதவியில் தொடர்வதை அவர் ஒப்புக்கொண்ட பிறகு இப்படி மாற்றி பேசுவது சரிதானு அன்னைக்கு எழுந்த அந்த 2வது எதிர்ப்பு குரல் தான் நேற்றுக்கு விஜயபாஸ்கர் 2 பேரும் கொண்டு போய் சேர்த்தது. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ரைட்டு வெளிப்படையா பேசினா, மந்திரியா இருந்தார், சம்பாதிச்சார், கட்சியை வளர்த்தார். அதனாலதான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எத்தனையோ பேர் மாற்று இயக்கங்களுக்கு போனா கூட செந்தில் பாலாஜியோட மட்டும்தான் கேடர்ஸ் அவ்வளவு பேர் போனாங்க. அதன் பிறகு இவ்வளவு பேர் போனது இந்த விஜயபாஸ்கர்கள் போன போதுதான், குறிப்பா புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோட. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? விஜயபாஸ்கரை ஒதுக்கிட்டு அவர் நல்லா இருக்கிற போதே, செலவு பண்ண தயாரா இருக்கிற போதே, அந்த பொறுப்பை திறம்பட செயல்படுத்த நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்ற போதே இன்னொருத்தரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு வீம்புக்கு திணிக்கிறது எந்த வகையில அந்த கட்சிக்கு பயனளிக்கும்? தங்கமணியை மாத்திட்டு இன்னொரு ஆளை போட்டு நாமக்கல் எப்படி நீங்க கட்சி நடத்துவீங்க?
இயல்பா நடக்கிற மாற்றங்கள் இயற்கையா நடக்கிறது வேற. வீம்புக்கு கூட திணிச்சுக்கிட்டு நீங்க வேலுமணியை தள்ளிட்டு இன்னொரு நாள் எப்படி கோயம்புத்தூர்ல மாவட்ட செயலாளர் போட்டு எப்படி சமாளிப்பார்? இவங்கெல்லாம் வந்து எடப்பாடியை குற்றம் சொல்லிவிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள எல்லாம் அங்க போறாங்க. அங்க மிகப்பெரிய பேரம் நடந்திருக்கு. இவங்க எடப்பாடி சும்மா ஒரு நீங்க அந்த முதல் பாயிண்ட் ரொம்ப சுலபமா கடந்து போறீங்க. தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படிங்கிறது உள்ள மறைஞ்சிருக்கு. ஆமா, விஜயபாஸ்கர் மீதான வழக்குகள் நான் எழுதியும் சொல்லுவேன், நீங்க பல பேர் சொன்னாலும் நம்பாதீங்க, மிக நிச்சயமாக அந்த வழக்குகள் மூளையில் முடக்கப்படும் அல்லது வேகம் குறையும். ஆனா சட்டம் தன் கடமையை செய்து நாங்க தலையிட மாட்டோங்கிற அறிக்கையை நீங்க தாவை கடந்து எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு சுயநலம் கலந்த ஒரு பலன் அவருக்கு கிடைக்கதான் போது நான் மறுக்கல. அந்த இடத்துக்கு போற முடியும். விஜயபாஸ்கர் உங்கள்கிட்ட கேட்டது என்ன? அது எடப்பாடி துளியாவது மதிச்சாரா? அந்த பதவியில எங்களை தொடர விடுங்கன்னு தானே கேட்டாங்க. நீங்க அதை மதிக்கவே இல்லையே. நீங்க ஒத்துக்கிட்ட விஷயத்தை நீங்க மறுக்கிறீங்களே. அதை விட ஹையர் பொசிஷன் கொடுத்தாங்களே, அது வந்து கொடுத்தாங்க. நேற்று அந்த 9 பேரும் ஒரு அறிக்கையில் கொடுத்துறாரு. நத்த விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி 9 பேரும் கையெழுத்து போட்டு அந்தந்த பதவிகளில் அவரவர்கள் தொடரலாங்கிற ஒரு ஒப்பந்தம் அல்லது நீங்கள் ஒப்புக்கொண்ட விஷயத்தை மீறி அந்த பதவிகளை கொடுக்க மறுக்கிற போது எங்களுக்கு நீங்கள் அதை விட பெரிய பதவி கொடுத்தாலும் வேணான்னு தூக்கி போட்டாங்களே. அதுக்கு துளி கூட இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி இருந்து பதில் வரல. அந்த பதவியெல்லாம் டம்மி பதவிகள் இவங்க யோசிக்கிறாங்களா? இருக்கட்டும். அப்ப ஏன் இருக்கிற வேலை செய்யற பதவி நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கோம், எங்களால கட்சியை நடத்த முடியும், அந்த மாவட்ட செயலர் பதவி கொடுங்கன்னு கேட்கறது எதுக்காக இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணி மறுக்கணும்? மன்னிப்பே கேட்ட பிறகு அப்புறம் அப்படி நீங்க தப்பு பண்ணலையா? 17 எம்எல்ஏக்கள் வச்சுட்டு என்னை சட்டமன்ற கட்சி தலைவர் அறிவிங்க லெட்டர் கொடுத்தது பெரிய யோக்கியமான விஷயமா? 30 பேர் தன்னை எதுக்குறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் ஆவணப்பூர்வமா இவர் தான் போய் முதல் லெட்டர் கொடுக்குறாரு. என்ன 17 பேர் ஆதரிக்கிறாங்க, என்னை சட்டமன்ற கட்சி தலைவரை அறிவிங்கன்னு. அது நல்ல செயலா? ஒரு தலைவர் செய்கிற காரியமா? எடப்பாடி மேல தனிப்பட்ட முறையில் சொல்ல, அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி தான் அந்த 6 பேர் போய் சந்திச்சாங்க சேலத்துல போய். அண்ணே, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம கடுமையான தோத்துட்டோம், படுதோல்வி, நீங்க 2வது தடவை முதலமைச்சர் இப்ப இருந்தே கட்சியை சரி பண்ணணும்னு சொன்னது போது அந்த சந்திப்பே நடக்கலன்னு பச்சையா போய் சொன்னார். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஒரு தவிர்ப்பு இருக்குல்ல, ஒரு அலட்சிய போக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி ஏன் அவரை சுதாரிக்கவே இல்லை? கட்சி இப்படி போகுதுல போனா பரவாயில்லன்னு நினைக்கிறாரோன்னு தான் இன்னைக்கு அவரை யார் முதல்வர் பொதுச் செயலாளர் ஆக்குனாங்களோ அவங்களே இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கட்சி அழிவதை எடப்பாடி விரும்புகிறார். நான் சொல்லல, இப்போதும் அவர் பின்னால் நிக்கிற எங்களுக்கு இன்னைக்கும் பொதுச்செயலாளர் எடப்பாடி தான் சொல்றவங்க இன்னைக்கும் சொல்றாங்க. சரி, தனியா இருந்தா அப்புறம் ரெட்டையில எல்லாம் போயிடுமே. போறதை அவர் வேடிக்கை பார்க்கறாருன்னா வேற என்ன நீங்க பாப்பீங்க? தெரியலையே என்ன நடக்குதுன்னு. துரதிர்ஷ்டவசமானது. தமிழ்நாட்டு நலனுக்கு 2 திராவிட இயக்கங்களும் வலுவா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற என்னை போன்றவர்களுக்கு அது நிஜமாகவே அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இல்லை. அவருக்கு சரியான வழிகாட்டி இல்லையா? இருக்கிறாங்க. ஏன் சார் அவர் வார்த்தைப்படியே இருந்தால் உண்மையும் இருக்கு. அடிமட்டத்திலிருந்து வந்தால் தானே ஒரு கட்சினா என்ன, கட்சி நடத்துறது எவ்வளவு கஷ்டம், கட்சியை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் அந்த கட்சி கரையறதை வேடிக்கை பார்க்கறாரு. அவர் என்னன்னு சொல்லுவீங்க? அவர் பிள்ளை பாசத்தினால எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுல எனக்கு ஆதாரம் இல்லை. அவர் ஏதோ அந்த பதவியை பிடிக்கணும், இந்த பதவி பிடிக்கணும், இந்த பதவியில் அறிவிங்கன்னு மிதுன் ஒன்று ப்ரெஷர் கொடுத்தா நான் கேள்விப்படலாம். அதெல்லாம் வந்த பிறகு விமர்சிக்கணும். எடப்பாடி விமர்சிக்கிறோம், அரசியலுக்காக விமர்சிக்கலாம். அவர் எடுத்த முடிவுகள் ஆவணப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா விமர்சிக்கிறோம். ஒரு ஆதாரம் இல்லாம மிதுன் மேல போய் குற்றம் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கதவை நீங்க உங்க வீட்டை கட்டி நல்லா கட்டி மாளிகையா வச்சு கேட்டை திறந்து விட்டு யார் வேணாலும் உள்ள வாங்கன்னு சொன்னதுனாலதான் அந்த பேர அரசியலை விஜயும் தாவேக்காவும் பண்றாங்க. ஸோ முதல் குற்றம் எடப்பாடி மேலதானே தவிர, 2வது எடுத்த உடனே விஜய் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் தூய சக்தின்னு தன்னை சொல்லிக்கிட்ட விஜய் இந்த பேர அரசியல் பண்ணுவது அவர் அரசியல் சக்தின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இனிமேல் அவர் தூய சக்தின்னு சொல்ல முடியாது. இந்த தூய சக்தின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள கொண்டு வராருல, கரப்ட் பீப்புள் அத்தனை பேரும் உள்ள கொண்டு வராருல. அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய பிம்பம் பெருசு, தன் பிம்பம் புனிதமானது, அது வந்து தன்னுடைய ரசிகர்கிட்ட ஓட்ட வாங்கிடும் அப்படின்னு நினைக்கிறாரா? பொதுமக்களிடமும் வாங்கிடுன்னு அவர் நம்புறாரு. அந்த மக்கள் தான் அதை ஏத்துக்கிறாங்களா? நம்ம இந்த உரைகள் ஃபர்ஸ்ட் உரைகள் இப்பதானே வரப்போகுது. இடைத்தேர்தல் என்ன இருந்தாலும் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு வரப்போகுது. நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே மக்கள் நிஜமாவே அப்படிதான் இருக்காங்களா, விஜய் என்ன பண்ணாலும் ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்களா, இல்லப்பா நீ தூய சக்தின்னு சொன்னனாலதான் உங்களை ஆதரிச்சோம், நீங்க அதுக்கப்புறம் இந்த 60 நாள் ஆட்சியை பார்த்தா நீ அப்படி நடந்துக்கல, உனக்கு ஒரு சின்னதா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு 6லையும் ஜெயிச்சாதான் 7லையும் ஜெயிச்சாதான் விஜயினுடைய முடிவுகளுக்கு மக்கள் அங்கீகாரம் தராங்கன்னு அர்த்தம். 1ல தோத்தா கூட அந்த தொகுதி மக்களுக்கு விஜய் மேல நம்பிக்கை இருந்தாலும் சார் அர்த்தம். நம்ம அப்படிதானே ரீட் பண்ண முடியும் ஒரு ரிசல்ட்டை. என்ன நடக்குதுன்னு பாப்போமே. காங்கிரஸ், பிசிகே, கம்யூனிஸ்டுகள் இவங்க தொந்தரவு வேண்டாம், அந்த குடைச்சலே வேண்டாம், நம்ம தனியா நிற்போம் அப்படிங்கிறதுனால இவங்களே அதுதான் இவர் அப்படி நினைக்கிறாரோன்னு இல்ல, இந்த தோழமை கட்சிகளுக்கு அந்த பயம் நேரம் வந்திருக்கணும், வரணும். அப்ப விசிகே என்ன பண்ணும்? ஏன் அவ்வளவு இவ்வளவு கவலைப்படுறீங்க? அந்த சூழல் வரட்டும், அவங்க என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, என்ன அரசியல் முடிவு எடுக்கிறாங்க அப்ப பேசுவோம். இப்பவே இப்ப ஒரு யூகத்தை நம்ம சொல்றோம். ஒண்ணு, இந்த தோழமை கட்சியில் எவ்வளவு நாளைக்கு நம்மளோட இருப்பாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை கலந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு விஜய்க்கு வந்திருக்கணும். அல்லது நம்மளை நம்பாம ஏன் இப்படி குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிறாருன்னு இவங்களே நேரம் உள்ளூர விவாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இது நடந்துட்டு இருக்கும். எந்த வகையில பார்த்தாலும் இது ஆரோக்கியமானதல்ல, ஆனால் தவிர்க்க முடியாதுன்னு நான் சொல்வேன். நியாயப்படுத்தல.
தொங்கு சட்டமன்றம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே இந்த குதிரை பேரங்கள் நடக்குங்கிறது யதார்த்தமா பல பேர் விவரம் அறிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். யாரோ ஒருத்தவங்க குதிரை பேரம் பண்ண போறாங்க. அதை முதல்ல விஜய் தொடங்கி வச்சார். நேற்று எஃப்ஐஆர் போட்டதன் மூலமா வேற யாரோ பண்றாங்க போலன்னு ஒரு அடுத்த கட்ட விஷயங்களும் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. அதே தான் நான் விஜய்க்கு சொல்ல விரும்புறேன். நீங்கள் எந்த ஆட்டத்தை ஆடுகிறீர்களோ அந்த ஆட்டத்தில் கரை கண்டவர்கள் திராவிட இயக்கங்கள், அந்த ஆட்டத்தில் பேரரசராக இன்னைக்கு வீட்டிருப்பவர்கள் பிஜேபியினர். இதை விஜய் மறக்க கூடாது. ஆனா அதை தாண்டி அவர் தனக்கு செல்வாக்கு இருக்கு நம்புறாரு. நம்பட்டும். அதை பத்தி நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அவர் தன் மேல நம்பிக்கை வைக்கிறது எப்படி சார் அதனால இந்த சூழ்ச்சி அரசிலிருந்து வெளில வரலாம்னு அவர் நினைக்கிறாரோ? அது வரட்டும். சூழ்ச்சி அரசிலிருந்து வெளியில வர்றதுங்கிறது ஒரு பாதை. அதுக்கு நான் ஒரு சூழ்ச்சியை தான் கையாளுவேன்றது இன்னொரு பார்வை. அதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு நான் வெயிட் பண்றதை பாக்குறதுக்கு. எல்லாரையும் விஜய் உள்ள ஏத்துக்கிட்டாரு. இவங்க எல்லாம் பழந்தன்னு கொட்டப்பட்டவங்க, அந்த அத்தனை பேரும் சொல்றேன். ஸோ இவர்கள்லாம் எந்த இடத்துல இப்போ அந்த மாவட்டங்களை ஃபிட் பண்ணுவார்? அது ஒரு பெரிய சவாலான காரியம். ஏன்னா ஏற்கனவே தாவேக்கால ஒரு புகைச்சல் இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலராக ஆகிட்டேன், எனக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கல, நான் எம்எல்ஏவாக இருக்கேன், மாவட்ட செயலரால் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு பல புகைச்சல் இருந்தனால தான் நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருப்பாரு. 5 புதிய மாவட்ட செயலர்கள் நியமனம் வந்திருக்கா. அந்த 5 பேருமே எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன். ஏன் எந்த எம்எல்ஏவும் மனம் கோணிடக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு அதில் இருக்கு. இல்லாட்டி இப்படி பதவி போடுகிற நபர் விஜய் அல்ல. இந்த 2 வருஷம் அரசியலை வச்சு நான் சொல்றேன். ஸோ தன் கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாக்கிற கடமை அவருக்கு இருக்கு. அவர் ஜஸ்ட் அடுத்த கட்சியவே வலை வீசி தேடி பிடிச்சி பேர நடத்தி இல்லை இருக்கிறவர் தான் கட்சி எம்எல்ஏ போனா போட்டுன்னு இருப்பார். ஒரு கட்சி தலைவர் அப்படி இருக்க மாட்டார். ஸோ அரசியல் அவர் நல்லா பண்றாரு, அப்படி எடுத்துக்கிடலாம். அப்படி உள்ளேயே போட்டிகள் இருக்கிற போது மாவட்ட செயலர் பதவிகளுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 ஜாம்பவான்கள் போயிருக்காங்க. தகுதி படைத்தவர்கள் போயிருக்காங்க. மாவட்ட செயலர் பதவிக்கு தகுதியான நபர்கள் போயிருக்காங்க. அவங்களை எப்படி அக்காமடேட் பண்ண போறார்? அப்படி ஆன பிறகு அங்கே ஏற்கனவே இருந்தவங்க என்ன ரியாக்ட் பெருசா பண்ணுவாங்க, எல்லாம் மண்டத்தாட்டில் குறைச்சி மதிப்பிடலாம். பட் அது ஒரு வளர்கிற கட்சிக்கு எந்த வகையில ஒரு அதிருப்தி வந்தாலும் நல்லதில்லை. எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான். ஏன்னா புதுக்கோட்டையில் இப்போ விஜயபாஸ்கர் இருக்காரு, இவர் போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ புதுக்கோட்டையில் மாநில பொறுப்பை கொடுத்து சமாளிக்கலாம். அதுக்காக பர்வேஸை தூக்கிட்டு நீ மாவட்ட செயலர் இருப்பான்னு உடனே விஜயபாஸ்கர் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கல. தெரியாது நமக்கு அவங்க எப்படி அரசியல் கட்சி நடத்துறாங்க, நமக்கு எப்படி சார் தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னும் பல பேருக்கு பொறுப்புகள் போடாமே இருக்கிறாங்க. இந்த குழப்பமும் சில கேள்விகளும் தொடர்றதுனாலதான் அவர்களாலேயே உடனடியாக ஒரு முடிவுக்கு வர முடியல. யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறது, கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்லாம். இப்போ இந்த மாதிரி கரப்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரும்போது, உதாரணம் ரமேஷ் சொல்றாரு, எங்க அம்மா இன்னைக்கும் சமையல் வேலை செய்யறாங்க 3000 ரூபாய்க்கு அப்படிங்கிறாங்க. உண்மைதான், உண்மை. சரி, இப்படி எளிமையான வாழ்க்கை வாழும் சில தாவேக்க ஆட்கள் கூட கரெக்டானதெல்லாம் உள்ள வராங்க, நம்மள சம்பாதிக்கலாம், அதெல்லாம் ஒரு தப்பு ஏற்படுறது ஒரு எண்ணம் வந்துடாதா? இல்ல போறவங்க எல்லாம் கரெக்ட்னு பொதுவாகவும் சொல்ல வேண்டாம். இல்ல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிற. ஆமா, விஜயபாஸ்கர் சொன்னா குட்கா ஊழல் வழக்கு இந்த பெண்டிங்ல இருக்குன்னு ஒரு அடையாளத்துக்கு சொல்றமே தவிர போய் சேர்ந்தவங்க எல்லாம் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட வேண்டாம். அப்படி வரப்போது அது அந்த தாவேக்காவுடைய இமேஜை குறைக்க தான் செய்யும். நீங்க 1000 சப்பக்கட்டு கட்டலாம், எங்களிடம் வந்தால் அவர்கள் புனிதமாகி விடுவார்கள்னு கூட சொல்லலாம். மக்கள் நம்பணும்ல. இல்ல அவனை கரெக்ட் ஆகிட்டாதான்னு கேட்கிறேன். அதைத்தான் சொல்றேன். இந்த ரிஸ்க் அவங்க எடுக்க தயாராயிட்டாங்க. அந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இடைத்தேர்தல் நடக்கிற போதே அந்த விவாதம் வந்துருமே. மக்கள்கிட்ட என்ன சொல்லி விஜயபாஸ்கருக்கு விஜய் ஓட்டு கேட்க போறாரு? இல்ல சாதாரண டிரைவரோட பையனை நாங்க செலக்ட் பண்ணோம். சரிப்பா, அது ராயபுரத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் ஆக்குனீங்க, ஸ்ரீரங்கத்துல ஒரு சமையல் வேலை செய்யற ஒரு பையனை அமைச்சராகவே ஆக்கிட்டு, இதெல்லாம் அந்த தொகுதி. விராலிமலையில் நீ என்னப்பா எந்த முகத்தோட பாந்திருக்க அப்படின்னு ஒரு ராமசாமி இப்படி நிமிந்து பார்த்து இப்படி யோசிச்சான்னா, மேடையை பார்த்து விஜய் பேசிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்கிற துணிச்சல் வராது. அப்படி அவன் மனசுல அந்த ஓடுற அந்த கேள்விக்கு விஜய் என்ன பதில் வச்சிருக்கிறார்? எதற்காக நான் விஜயபாஸ்கரை சேர்த்தேன், அதுக்கு நானா காரணம், நானா கூப்பிட்டேன், அந்த கட்சியை நடத்த தெரியாம நடத்துறான்னு அவர் ஒரு வாதத்தை வைக்கலாம், மக்கள் அதை ஏற்கலாம். எப்ப அவர் தான் அப்படின்னா அதுக்காக நீ தூய சக்தி ஆத்துட்டு இந்த வேலை பண்ணலாமான்னு மக்கள் இப்படி ஒரு பார்வையும் திருப்பி பார்க்கலாம். தெரியாது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. 10ஓட 11 தான் தாவேக்காவும், 10ஓட 11 தான் விஜயும். ஒரு தனித்துவமான அரசியல்னு அவர் இது வரைக்கும் பண்ற வாய்ப்பை இந்த தேர்தல் முடிவு அவருக்கு கொடுக்கல. ஆதவ அர்ஜுனா போன்ற ஆட்டெல்லாம் அவரை கெடுத்து வச்சுட்டாங்களோ. அப்படியே தனிநபர்களை சொல்லியெல்லாம் நான் என்னைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். விஜய் நான் சொன்னேன், இப்படி போங்க, நல்ல வயசு 50 வயசுங்கிறது நல்ல வயசு. ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டை மாநிலத்தை வழிநடத்திட்டு போறதுக்கு ஒரு அற்புதமான வயசு. அதை முழுமையா அவர் பயன்படுத்தி தவறான ஆலோசனை வந்தால் கூட இல்லப்பா கொஞ்சம் பொறுன்னு சொல்ற அளவுக்கு என்னைக்கு விஜய் வராரோ அன்னைக்கு ஆதவ பத்தி இல்லை, யாரை பத்தி அவர் கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஆதவ் எப்படியாவது விஜய் காலி பண்ணணும்னு சொல்ல போறார். அவர் இந்த கட்சி வளர்ச்சிக்குன்னு அவர் பாஷையில அவர் அதிரடியா சில யோசனை பார்ப்பார். விஜய் கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பண்ணிக்கலான்னு அவர் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த சமரச பார்வைக்கு ஒரு இடத்துல நிக்கணும். விஜயனுடைய பார்வையிலையும் நியாயங்கள் இருக்கலாம், இல்லைங்க இதுக்கு அதிரடி தாங்க சரி அப்படின்னு ஆதவ் சொல்றதுலேயும் சில விஷயங்கள் உண்மையா இருக்கலாம். அந்த ஆவரேஜ் தானே ஒரு தலைவன் முடிவெடுத்து அமல்படுத்தணும். இப்ப அந்த இடத்துக்கு விஜய் இன்னும் வரல. அதிமுகவுடைய கூட்டம் இல்லாதையே 108 பேர் ஜெயிச்சு காட்டியிருக்கும் போது
இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், நம்ம வந்து இன்னும் நல்ல ஒரு இமேஜோட ஆட்சியை கொண்டு போவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற இல்ல எண்ணம் ஒரு மெஜாரிட்டி வந்துருச்சு. அதான் விஜய் செய்யற தப்போன்னு எனக்கு தோணுது. நீங்க தப்பான ஆயுதத்தை கையில் எடுத்துட்டீங்கன்னு நான் இன்னைக்கு சொல்றேன். விஜய் எடுத்தது தவறான ஆயுதம். நல்ல நேரமோ அல்ல அவர்களுடைய நல்ல நேரமோ இல்ல உங்க நல்ல நேரமோ இன்னொரு அணியில இருந்து ஜெயிச்சா கூட வெக்கம் கூச்சம் ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டு நலனுக்காக உங்ககிட்ட வந்துட்டாங்கல்ல, சரி, அவங்க மேல முழு நம்பிக்கை விஜய் வைக்கணும். அவங்க நம்பிக்கையை பெற மாதிரி நீங்க ஆட்சியை நடத்தணும். கரெக்டா 120+ இருக்கு சார் ஆல்ரெடி. இருக்கு இருக்கு. அது போதுமே சார். எதுக்கு சார் இப்படி போய் நீங்க வேட்டையாடணும்? அப்பப்போ குடைச்சல் கூட பேசுறாங்களே. இல்ல அதுக்கு இயல்பா வரட்டும் சார். இயல்பா அந்த மாற்றம் naturally பயம் அப்போ வராது. ரைட். அப்போ அந்த பயம் ஒரு அரசியல்வாதிக்கு வரணும். வந்துடுச்சு விஜய்க்கு. அதனாலதான் சொன்னேன் விஜய் சராசரி அரசியல்வாதி தான். அவர் வித்தியாசமான மாறுபட்ட அரசியல்வாதி இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். SPL பயம் வந்தா கான்ஃபிடன்ஸ் போயிடும். இல்ல, அதுதான் நல்லது இல்லைன்னு சொல்றேன் நானு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? 108 தான் இருக்கு. எனக்கு ஒப்புதல் இல்லாத என் கொள்கைக்கு, என் பார்வைக்கு, என் கனவுக்கு, என் லட்சியத்திற்கு எதிரானவர்களோடு சமரசமாக போய் அவர்கள் ஆதரவோடு ஆட்சியை நடத்த நான் தயாரா இல்லை. நான் மக்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு அப்பவே விஜய் முடிவெடுத்திருக்கணும். அந்த அளவுக்குலாம் அரசியல் இன்னும் தூய்மைப்படலை. அப்படிலாம் நீங்க மற்ற யாரும் பண்ணாத அந்த வேலையை விஜய் மட்டும் செய்வான் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. 108 ஜெயிச்சா இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா மக்களுக்கு இன்னொரு சுமையை ஏற்ற வேண்டியதில்லை. இன்னொரு தேர்தல் 6 மாசம் அரசாங்கத்தை முடக்கி வைக்க வேண்டியதில்லை. ஒரு அரசு அமைப்போன்னு அந்த சமரச சூழலை புரிந்து கொள்ளக்கூடியவன் தான் நான். மக்களும் அதை அப்படிதான் எடுத்துக்குவாங்க. ஆனா அப்படி அமைஞ்ச பிறகு கொஞ்சம் பழி வாங்குற போக்குல இவங்க போறாங்களோன்னு ஒரு யோசிக்க வைக்கிற மாதிரி சில காரியங்கள் நடக்குது. இந்த அரசு இந்த உணர்வு அதிகமாவது இந்த அரசுக்கு நல்லதல்ல. அப்ப திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இவங்க எந்த வகையிலையும் மாற்று இல்லை. இவர்களும் அதே குட்டையில் ஊறிய மட்டைதான்ற முடிவுக்கு மக்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துடுவாங்க. சரி, நீங்க பழி வாங்குற போக்குன்னு சொல்றீங்க. ஊத்தங்கரை எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கும்போது செந்தில் பாலாஜி மாட்டினா அவரை விட்டுற முடியுமா? ஆதாரம் இருக்கா? இருந்தா காட்டுங்க. அந்த லஞ்சம் கொடுக்க முடிந்ததுதான் அந்த வழக்கு இல்லையா? ஆமா. 35 கோடிங்கிறது என்னது? ஆடா மாடா? ஆடா இருந்தாலும் லஞ்சம் தான், மாடா இருந்தாலும் லஞ்சம் தான். சரி சரி. 35 கோடி பணம் லஞ்சம் கொடுக்க முன் வந்தாருன்னா எம்எல்ஏ புகார் கொடுக்குறார். அந்த வழக்கு எங்க போகணும்? யார் விசாரிக்கணும்? தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான். ஏன் அங்க கொடுக்கல? ஏன் போகல? இதைத்தான் சொன்னேன். அப்ப ஏதோ ஒரு அரசியலை கொண்டாந்து உள்ள புகுத்துறீங்க, அந்த வழக்க வேற திசைக்கு நகர்த்திட்டு போறீங்க. சரி, இவங்க ஏன் பதுக்குறாங்க? ஆமா சார், நாங்க தான் சார் பேரம் பேசணும் சார் அப்படின்னு வரணுமா? இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உண்மையை சொல்லலாம்ல. பண்ணட்டும் சார். இப்ப என்ன பண்ணுங்க? அதுவரை ஏன் தலைமறைவா இருக்கணும்? சார் என்ன சார், நீங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டுல இந்த கேள்வி நீங்க கேட்கலாமா? ஆமா, நாங்க செந்தில் பாலாஜி தேடுகிறோம். செந்தில் பாலாஜி தேடப்படும் குற்றவாளி. தினத்தந்தியில விளம்பரம் கொடுங்க. இல்ல நாங்க செந்தில் பாலாஜி தேடி போகல, அவர் வீட்டுல அசோக் இருக்காரான்னு பார்க்க போறோம். பூசி மொழி தானே சார் 2 நாளா காட்சிகள் வந்துகிட்டு இருக்கு, செய்தியில் வந்துட்டு இருக்கு. எல்லாமே சட்டம். நான் எல்லாமே சட்டவிரோதம் நான் சொல்லல. சிட்டி போலீஸும் தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை கீழே இருக்கிற ஒரு அங்கம் தான். அதே முதலமைச்சர் விஜய் கீழே இருக்கிற நிர்வாகத்தின் கீழே இருக்கிற ஒரு அங்கம் தான். நான் மறுக்கல. லஞ்சம்னு ஒன்று வந்த பிறகு 200 ரூபா வாங்கினா கூட அந்த மை தடவிய நோட்டோடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மறைந்திருந்து மாறு இடத்தில் பிடித்தாரெல்லாம் பாக்குறமே. 35 கோடின்னு சொன்ன பிறகு ஏன் லஞ்ச ஒழிப்பு போலனா? இல்ல அரசியல் கருத்துக்கள் அங்கிருந்து விட முடியாது. அசோக் குமார் சந்தித்தா, செந்தில் பாலாஜியும் இவர் சொல்லித்தான் நடந்தது, இதெல்லாம் விஎன்டிசி சொல்ல மாட்டாங்க, பொதுவா சொல்ல மாட்டாங்க. இந்த ஆட்சி எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா சிட்டி போலீஸ் நீங்க என்ன வேணா எழுதி கொடுத்தாலும் வெளியில் விடுவாங்க. எல்லா ஆட்சியிலும் நடந்ததுதான் அது. இது அக்கிரமம்னு சொன்னா இந்த அக்கிரமத்தை திமுக அதிமுக நடத்தினவங்க தான். ஆனா நீங்க மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வந்தீங்களே, நீங்களும் அதே பாதையில போகலாமா? அந்த பேரம் நடந்து நிஜமாவே வச்சுக்கோ. அந்த நிஜமான குற்றத்தை உரிய வகையில உரியவங்க விசாரிக்கிறத அனுமதிச்சிருக்கணுமா இல்லையா? சரி, அது தப்பா அல்லது செய்யக்கூடாத இடத்துல வேற சில காரணங்களுக்காகன்னு என்ஆர் இளங்கோ கேள்வி எழுப்புறாரு. ஏன் நீங்க இங்க கொடுக்கல அங்கே கொடுத்தீங்கன்னு. அது நடந்துட்டு இருக்கிற போது மேடையில போய் அதை ஒரு என்ன பேசினார்? எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, தீர்க்காம விட மாட்டோங்கிற. அப்போ மக்கள் அந்த டாட்டையும் தானே சார் சேர்த்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்ப எப்படியாவது செந்தில் பாலாஜி உள்ள போடணுங்கிற அந்த துடிப்பு தான் உங்களுக்கு இருக்கே தவிர, தவறு செய்த செந்தில் பாலாஜி சட்டப்படி உள்ள போடணுன்றதுக்கு முன்னாடி நீங்க இதைத்தான் கொண்டாந்து திணிக்கிறீங்கன்னு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. சரி, இந்த நேரத்துல அவர் வந்து எந்த ஆவேசத்துல பேசுறாருன்னா, அந்த கூட்டத்துல, மாமல்லபுரம் கூட்டத்துல, என் தலைவனை நீங்க எல்லாம் சேர்ந்து அவரை வந்து அவர் துளி கூட பொறுப்பு இல்லாம போயிட்டாரு, அவர் தான் இந்த சாவுக்கு காரணம் நீங்க எல்லாம் சொல்றீங்க. உண்மை காரணம் வேற, உண்மை காரணம் வேற அப்படின்னு அவர் கொதிப்பு இருக்கும். அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்? காவல்துறையை வைத்து நீங்கள் கொன்று குவித்தீர்கள்ங்கிற மாதிரி வார்த்தை பயன்படுத்துறாரு. அவர் சொன்ன வார்த்தை ஒரு முக்கிய மூத்த அமைச்சர் சொல்ற வார்த்தை. விசாரணை சிபிஐ நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்ட சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு, சரிதானா? அந்த விசாரணை நிலுவையில் இருக்கிற போது நீங்கள் யார சொல்ற உடமாட்டம் கணக்கு தீக்கணும்னு சொல்ற செந்தில் பாலாஜியை பத்தின அந்த எஃப்ஐஆரும் விசாரணையில் இருக்கிற போது அந்த விசாரணை மதிப்போம். சிட்டி போலீஸும் அங்கம் தான் சொல்லிட்டேன், காவல்துறைன்னு ஒரு அங்கம் தான். அது நிலுவையில் இருக்கிற நான் கணக்கு தீப்போன்னு பேசுறது சரிதானான்னு சொல்லுங்க. அப்போ அரசியல ஆதவ் நல்லா பண்றான்னு தான் நான் பாராட்ட முடியுதே தவிர, ஒரு அமைச்சராக பொறுப்போடு நடந்து கொண்டான்னு உங்களால பாராட்ட முடியுமா? அரசியல நல்லா பண்றாரு, பக்கா அரசியல் பண்றாரு, பாராட்டலாம். அதை ஒரு ஆங்கிள் அரசியலை பேசும்போது பாராட்டலாம்.
அதாவது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா அதுன்னு கேள்வி வந்தா ஆதவ் என்ன பதில் வச்சிருக்கிறார்? ஓகே, அப்போ பண்றாரு. ஆக மொத்தம் உங்களுடைய பார்வை அப்படி அப்படியே டைவர்ட் ஆகி அங்கிட்டு போயிடுது. விஜய் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், விஜயை பாதுகாக்கணும் போதை விட ஆட்சி நடத்துற மாதிரி வருதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அந்த வித்தியாசத்தை நீங்களும் மக்களும் உணர்ந்து கொண்டு மக்கள் கவனிக்கிறாங்கிற ஒரு தார்மீக பயம் இருக்கணுங்கிற. அப்ப திமுக உங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும் சார். ம். அண்ணாவுக்கு உங்களுக்கு வித்தியாசமே இல்லையா சார்? ம். இந்த முடிவுக்கு மக்கள் சீக்கிரம் வந்துருவாங்கிற பயம் இருக்கணும் தாவேக்காவுக்கு. நான் திரும்ப சொல்றேன், அற்புதமான ஒரு வாய்ப்பை காலம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ம். இவ்வளவு வேகம் நல்லதல்ல. சரி, அப்படியே பனையூர்ல இருந்து மறுமலர்ச்சிக்கு வருவோம். இந்த 2 பேரையும், எங்க கட்சி எம்எல்ஏ 2 பேரையும் இவர் வந்து ஒட்டக பேரங்கிறாரு, திமுக வந்து குதிரை பேரங்குது. எது உண்மை? உதயசூரியன்ல நின்று ஜெயிச்சவங்க உதயசூரியன்லயே நிக்கிறோம்னு சொல்றது என்ன பேரம்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பேச்சு நடக்காம நாங்க திமுகல இருக்கிறோம், அங்கேயே அந்த எம்எல்ஏக்களாக தொடரும் அல்லது மதிமுக இருக்கிற மாதிரி இருந்து திமுக எடுக்கிற நிலைப்பாடுகள் ஆதரிப்போம்னு சொல்றதுல சாத்தியம் இல்லை. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, சொல்லவும் தான் அவங்க அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அல்லது திமுக அவங்க பேசியிருப்பாங்க, தப்பு இல்லையே. இந்த துரோகிக்கிட்டே போய் பேசினாங்க. எந்த கட்சி அவர்களை ஜெயிக்க வைத்ததோ, எந்த கட்சி தன் சின்னத்தை கொடுத்ததோ அந்த கட்சி தலைவர்கிட்ட அவங்க பேசியிருப்பாங்க. நாங்கள் என்னங்க முடிவு எடுக்கட்டும் கேட்டிருப்பாங்கல்ல. சரி, இது குதிரை பேரம் தான், இல்லை வைகோசன் மாதிரி ஒட்டக பேரமான ஒட்டக பேரமாக கூட இருக்கட்டும். விஜய் கட்சியினர் நடத்திட்டு இருக்கிறாங்களே இந்த பேச்சுவார்த்தை, நம்ம டீசெண்டாகவே சொல்லும், பேரம்ங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ண, அது என்ன பேரம்? வைகோ சொல்லுவாரா? அப்போ கூட என்ன சொல்லி சொல்றா, அது குதிரை பேரம்னா இது ஒட்டக பேரமான்னு கேட்குறாரே தவிர அது குதிரை பேரம் அல்ல, இதுதான் குதிரை பேரம்னு அவரால் சொல்ல முடியலையே. கூட்டணி தர்மம், அன்னைக்கு எந்த கூட்டணி தர்மம் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனை தடுத்துச்சோ சொல்ல விடாம, இன்னைக்கு அதே கூட்டணி தர்மம் இந்த குதிரை பேரத்தை சொல்ல விட தடுக்குது. நாளைக்கு வருங்காலத்தில் வைகோ இன்னொரு அணிக்கு போனால் அன்னைக்கு கூட்டணி தர்மம் தான் குதிரை பேரத்தை சொல்ல விடாம தடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவார். நான் சிரிச்சுதான் ஆத்த வேண்டியிருக்காரு. அரசியல்வாதிகள் சார், வைகோ பக்கம் அரசியல்வாதி சார், அவர் மேல நான் கோவப்பட மாட்டேன், வருத்தம் இல்லை. யதார்த்தமான அரசியலை புரிஞ்சுக்கிட்டதுனால அவருடைய நெருக்கடியை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஒரு கட்சியில ஜெயிச்சவங்க 2 பேரு தன் கட்சி தலைமை சொல்றதை கேட்கறதுல சரியா, அல்லது அவங்க வந்து எந்த சின்னத்தில் நின்னோ அதுக்கு அப்படிதான் நான் இல்ல இல்ல, சரி. தொடக்க புள்ளியில இருந்து பேசினா திமுக பண்ணாதான் தப்பு. முதல்ல அதிமுகவை கூட்டணியில சேர்க்கலாமா வேணாமா, சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவங்க கட்சி சின்னம்னு ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு கொடுக்க போறாங்க, தேர்தல் கமிஷன் ஒரே சின்னம் கொடுக்க போறாங்க. அரசியல் கட்சிங்க, பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளாம் ஒரே சின்னம் கொடுப்பாங்க, எத்தனை தொழில் நின்னாலும். அதை கொடுத்துட்டு போங்களேன் சார். உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? நீங்க அதில் நில்லுங்க, நிக்காதீங்க, 4ல் நில்லுங்க, சீர்காழியில் உதயசூரியன் நில்லுங்க. எதுக்கு இந்த வேலை? இல்ல 4ல் உதயசூரியன் நில்லுங்க, சீர்காழியில் தனி சின்னத்தில் நில்லுங்க, உங்க வேலையா? இதைத்தான் அந்த பண்ணையார் மனப்பான்மைன்னு ஒரு விமர்சனம் வருது. அதில் ஓரளவு உண்மையும் இருக்கு. திமுக அந்த வேலையை செஞ்சிருக்க கூடாது, தப்பு அங்கேயே தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வைகோவுக்கு நன்றி விசுவாசம் ஒன்று இருந்திருந்தால் இந்த விஷயத்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பார். சீர்காழிலையும் கடையநல்லூர்லையும் அவ்வளவு கடுமையான போட்டி கடையில ஜெயிக்கிறாங்கன்னா திமுக ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்திருக்குமா? அதை அவர் நினைக்கிற அதே நேரத்தில் மதிமுக ஓட்டுல ஒரு 500 ஓட்டு, ஒரு 50 ஓட்டு ஒரு இடத்துல கிடைச்சிருக்காதா திமுகவுக்கு? அந்த நன்றி இவர்களுக்கு. இது கூட்டணி அரசியல்ல சேர்ந்து போட்டியிட்டு சில இடங்களை ஜெயித்த பிறகு மாற்று முடிவை எடுக்கிற போது தவிர்க்க முடியாத சங்கடங்கள் இது. இதை கடந்து போய் தான் ஆகணும். ஒரு நாள் சில நாள் கூத்து கடந்து தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் இவர் தூய்மையான அரசியல் பண்றார், வைகோவை பழி வாங்கி விட்டார்கள், திமுகவை பழி வாங்கி விட்டார்கள். இந்த வாதமெல்லாம் சும்மா ஹம்பக் வாதம். 2 பேரும் தப்பு பண்ணிருக்கலாம், 2 பேரும் இந்த சங்கடங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. திருச்சியில வந்து தீப்பெட்டி சின்னத்துக்கு இவர் போராடி வாங்கினார்ல, அதே மாதிரி இங்கேயும் அது முடியாது, எனக்கு தனி சின்னம் அந்த முடிவு வைகோ எடுத்திருக்கணும். ஆனா சரி, அப்படி இப்ப மதிமுக போனா போட்டுன்ற துணிச்சலான முடிவை திமுக எடுக்க முடியல. இவ்வளவு இன்னைக்கு சுயமரியாதை பேசுறாருல, அந்த சுயமரியாதை உள்ளவன் நான் பெரியாரால் ஈர்க்கப்பட்டவன், அண்ணாவால் வளர்க்கப்பட்டவன் ஒரு வசனத்தை பேசிட்டு ஏன் இன்னைக்கு வைகோவால் வர முடியல? திமுகவுக்கு அந்த துணிச்சல் இல்லை, வைகோவுக்கு அந்த துணிச்சல் அன்னைக்கு இல்லை. ஏன்னா விஜய் இப்படி ஒரு சக்தியா மாறுவார்னு அன்னைக்கு யாராலையும் புதுசா. இப்போ ராகுல் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா கூட்டணியிலிருந்து வெளியிறோன்னு அறிவிச்சு நேரம் தேவைக்க பக்கம் போயிருப்பார் சார், போயிருப்பாரு. ஒரு சின்ன சந்தேகம் இருந்தனால ஒருவேளை திமுக ஆட்சி வந்துருமோ, அப்படி வந்துட்டா கூட்டணி அமைச்சரவையில இடம் வாங்கணுங்கிற அந்த எண்ணம் தான் ஒரு தடுமாட்டத்தை கொடுச்சதே தவிர அவராலே உறுதி அவர் முடிவு எடுக்க முடியல. செல்வ பெருந்தையும் சிதம்பரமும் சேர்ந்து கெடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை. அதிகாரம் அகில இந்திய கட்சி தலைமை கட்சிகளை பொறுத்தவரைக்கும் யாருக்கு சார்? தேசிய கட்சிகளுக்கு யார்கிட்ட சார் அதிகாரம் இருக்கு? மாநில தலைவருக்கா? எந்த பதவியிலும் இல்லாத ஒரு முக்கிய தலைவர் சிதம்பரம் மாதிரி டால் லீடர் சொல்லும்போது யதார்த்தத்துக்கு வாங்க சார். அதிகாரம் படைத்து அந்த ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கிறது யார்? KC வேணுகோபால் தானே அறிவிச்சார். செல்வ பெருந்தையா லெட்டர் அறிவிச்சார் இல்லையே. அதிகாரம் அவங்களுக்கு தானே. இன்னைக்கு செல்வ பெருந்தகை இவரா தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு என்ன கட்சி தலைவர் பதவியிலிருந்து எடுத்துருங்கன்னு. அவங்க நினைச்சிருந்தா தூக்கி போடலாம், வச்சிருக்கலாம்ல. தள்ளிட்டு மாணிக் தாகூர் அறிவிச்சது செல்வ பெருந்தகையா இல்ல கட்சி மேலிடமா? அதிகாரம் அவங்களுக்கு தானே சார் இருக்கு. எந்த முடிவும் எடுக்கிற அதிகாரம் இருக்கிற போது செல்வ பெருந்தகை தான் சிதம்பரம் தான்லாம் அப்படி சொல்றது தப்பு இல்லை. ஆனா கருத்தை கேட்கிற போது செல்வ பெருந்தகை திமுக கூட்டணி நல்லதுன்னு நினைச்சார், வெளிப்படையாகவும் சொன்னார். அது ரகசியம் இல்லையே. இல்லைங்க, எங்களுக்கு கிடைக்கிற தகவல் வேற மாதிரி இருக்கு.
இந்த கூட்டணி சரி வராது. கட்சி மேலிடம், கட்சியினுடைய அந்த அவங்க தான் மேலே டாப் லெவலில் ஒரு கமிட்டி வச்சிருக்காங்களே, அந்த குழுவில் முடிவெடுத்தபடி நம்ம அந்த கூட்டிலேருந்து வெளியேறோம், அவங்களுக்கு டவுட் இருந்து விஜயோட சேருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. யார் தடுத்து? செல்வப்பிரதிக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது சார். அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி யாரும் ஏமாற்ற வேண்டாம். செல்வப்பிரதிகைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாணிக் தாகூருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லலாமே தவிர இதைத்தான் நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்லாம் யாரும் அவங்க கட்டளை போடுற இடத்துல மாநில தலைவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் வைகோ பத்தி பேசும்போது வைகோ சொல்றாரு, திமுக இருந்த 9 வருஷம் கூட புழுக்கத்தில் இருந்தேங்கிறாரு. சரி, வெளியே போற போது இதெல்லாம் அதான் சொல்றேன், 2-3 நாள் அந்த சங்கடத்தை நீங்களும் நானும் தான் தாங்கிக்கணும். காதை கொஞ்சம் ரெடியா வச்சுக்கிட்டு சரி வந்து போட்டுன்னு தான் விடணும். கூட்டணி மாறுகிற போது, அணி மாறுகிற போது, ஒரு மாற்று முடிவை எடுக்கிற போது, ஒருவர் ரசிக்காத இன்னொரு முடிவை ஒருவர் எடுத்தாலும் இந்த மாதிரியான கருத்து பரிமாற்றங்கள் வரதான் செய்யும். துரோகிகள் வெளியேறிவிட்டார்கள். நேற்று KP முனுசாமி ஒரு வார்த்தை சொன்னார். யாருன்னா 2 விஜயபாஸ்கரையும் சொல்றாரு. அதுல ஒரு விஜயபாஸ்கருக்கு தான் கொள்கை பரப்பு இணைச்சியாளர்னு அதுக்கு 2 நாள் முன்னாடி பதவி போடுறாங்க. துரோகத்தை பரப்புறதுக்கா? அதுக்கு எந்த கொள்கையை பரப்புறதுக்கு அவருக்கு இணைச்சியாளர் பதவி கொடுத்தீங்க சொல்லுங்க சார். அப்போ இருக்கிற போது பதவி கொடுக்குறாங்க, வெளியே போகும்போது துரோகின்னு சொல்றாங்க. எல்லா கட்சியிலையும் இந்த கூத்து நடக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டாலின் வந்து திருச்சி கிழக்கு உட்பட ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வை என்ன? நல்லதில்லை, அதுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அரசியல் நகர்ந்துட்ட பிறகு இயல்பாகவே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக ஆகிற அளவுக்கு ஒரு சூழலை காலம் ஏற்படுத்திய பிறகு சரி இப்போ நிற்கிறார், ஜெயிச்சிருவார்னு வச்சுப்போம். அங்கே நிற்கிறார், ஏதோ ஒரு எப்போ ரிசைன் பண்ண வச்சு கூட ஒரு சேஃபான தொழில் கூட நிற்கிறார், இல்லை கரூரில் நிற்கலாம். ஜெயிச்சு வந்துட்டு அவர் எங்கே உட்காருவார்? சட்டமன்றத்தில் எங்கே உட்காருவார்? அப்போ எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டா ஃப்ரண்ட் ரோல உட்காருவார். அப்போ இந்த மாற்றத்தை இளைஞர்கள் எப்படி பார்ப்பாங்க? இயல்பாக நடந்து ஸ்டாலின் ஜெயித்து அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். யாரும் அதை குறுக்க பூந்தெல்லாம் யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, தகுதியற்றவர்கள்லாம் விமர்சிக்க மாட்டாங்க. நீங்கள் தோல்வியுற்று உதயநிதி வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சி ஆகிற அளவுக்கு எண்ணிக்கையை மக்கள் கொடுத்த பிறகு, உதயநிதி எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு இப்படி போய் ஒரு இயல்புக்கு மாறாக, இயற்கைக்கு மாறாக ஒரு இடைத்தேர்தல் ஏற்படுகிற சூழல் வந்து அதில் போய் நீங்கள் போட்டியிட்டு ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்கள் நோக்கம் என்னான்னு ஒரு கேள்வி வரும். ஸ்டாலின் மாதிரியான ஒரு பெருந்தன்மை மிக்க அரசியலை கடந்த 5 ஆண்டுகள் அவர் பண்ணார். நான் பல நேரங்கள் அதை சொல்லியிருக்கேன், இன்னைக்கெல்லாம் சொல்ல, என்னைக்கும் சொல்லுவேன் அதை. கடந்த 5 ஆண்டு கால ஸ்டாலின் கிட்ட பெருந்தன்மையும் ஒரு மேம்போக்கான சிந்தனைகளும் நிறைய இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஸ்டாலின் இப்போ போய் நிற்பார்னு எனக்கு தோணலை. அப்படி நின்று வந்தால் இந்த சங்கடத்தை எப்படி அவங்க சமாளிப்பாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. மற்றபடி அவர் நிற்கலாமா கூடாதுன்னு அந்த கட்சி தான் முடிவெடுக்க முடியும். அவரே தலைவர், அவர் தான் முடிவெடுக்கணும். அவரே தோத்து விட்டால் இன்னும் அசிங்கம். அதான் இதை நான் சொல்லாமல் சொன்னேன். இதை நான் சொல்லாமல் அந்த விஷயங்களுக்கு வந்தேன். இது நல்லது இல்லைன்னு நான் எடுத்த உடனே சொன்னது காரணம் அதுதான். இது ஜனநாயகம், என்ன வேணாலும் தேர்தல் முடிவு வரும். அப்படி இழுத்து போட்டு இன்னொரு சுமையையோ இன்னொரு அசிங்கத்தையோ தாங்குவாராங்கிறது ஒன்று, அது நல்லதாங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று, ஜெயிச்ச பிறகு நான் எடுத்த உடனே பாசிட்டிவாக தான் ஆரம்பித்தேன். ஜெயிச்சுட்டு இவர் எங்கே போய் உட்காருவார்? இப்போ உதயநிதி பின்னாடி தள்ளுறீங்கன்னா இளைஞர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? இப்படி ஒரு இளைஞர் முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்கிற போது இன்னொரு இளைஞரை, உங்கள் கட்சி இளைஞரை பின்னாடி உட்காருப்பா, நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன அர்த்தம்? அது என்ன சாதிக்க போகிறீங்க? ஸோ என்னுடைய தனிப்பட்ட பார்வை கருத்து ஸ்டாலின் அமைதியாக இருக்கிறதா நல்லது. அது எப்படின்னா, கலைஞர் கடைசி வரை ஸ்டாலினுக்கு வெளிவிடாமல் இருந்தார், அது மாதிரி இது. அது ஒன்னோட ஒப்பிட வேண்டாம். அந்த காலகட்டம், கலைஞருடைய மனநிலை, அவரை கலைஞர் வந்து ஸ்டாலினை கதற விட்டுட்டாரு. கொடுக்க வேண்டிய பதவியை உரிய நேரத்தில் அவர் கொடுக்கவே இல்லை. ஒரு வகையில் ஸ்டாலினுக்கு அவர் துரோகம் பண்ணார் தான் நான் அப்பவே சொன்னேன். நான் இப்போ இல்லை, அப்பயும் சொன்னேன், எழுதுனேன், பத்திரிகைகளுக்கு போய் எழுதுனேன், பேச ஆரம்பித்த போது பல நேரங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். ஸ்டாலினுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய துரோகத்தை அவர் பண்ணார். ஏன்னா அந்த வயசு வரைக்கும் அவர் காத்திருக்க வேண்டியதில்லை, அவரை காக்க வச்சார். அவர் காக்க வச்ச மட்டும் இல்லை, அவர் துணை முதலமைச்சர் ஆக்குறார். காலையில் அன்னைக்கு காலையில் அழகிரியை மத்திய அமைச்சர் ஆக்குறார், முதலமைச்சருக்கு இணையான மத்திய கேபினட் அமைச்சர் ஆக்குறார். அன்னைக்கு சாயங்காலம் தான் அவருக்கு துணை முதலமைச்சரே ஆக்குறாரு இவரை. இங்க அப்போ ஒரு போட்டியா இன்னொரு அதிகார மையத்தை உருவாக்கி தான் ஸ்டாலினுக்கு அந்த பதவியை கொடுத்தாரு. அடுத்த கட்ட உயர்வு இன்னொரு செக்கை வச்சுட்டு தான் கொடுக்குறாரு. அதையெல்லாம் மனசுல சொல்றேன், ஸ்டாலினுக்கு அவர் செஞ்சது துரோகம்னு. இடைஞ்சல்ங்கிறது துரோகத்துல இன்னொரு வடிவம் தான். ஸோ அதெல்லாம் ஒப்பிடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கலைஞர் அப்படி நடந்து கொண்டார், அப்படி இருந்தார். இன்னைக்கு இருக்கிற சூழல், இன்னைக்கு மக்கள் கொடுத்துருக்கிற அந்த குழப்பமான முடிவுகள் நேரத்தில் அந்த குழம்பிய குட்டைக்குள்ள ஸ்டாலின் இன்னொரு முறை நுழையணுமா அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சொன்னேன். எந்த இடைத்தேர்தலில் எந்த தொழில் நிற்பது அவருக்கு நல்லதல்ல, ஆரோக்கியமானதல்லன்னு சொன்னேன். மற்றபடி அவர் எடுக்கிற முடிவு தான். அவரை நின்று மக்கள் ஜெயிக்க வைக்க போறாங்க, இல்லப்பா மக்கள் புரிஞ்சுப்பாங்கப்பா, நான் பின்னாடி OPS பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் கூட போய் பின்னாடி உட்காரலாம். அப்படி உட்காரன்னு அவசியம் இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். அண்ணாமலையும் டிஆர்ஓவும் பரஸ்பரம் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க, சவால் விட்டாங்க. இப்ப சைலண்டா அடங்கி அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று அண்ணாமலை வெளியிட்ட போதே அண்ணாமலை பொய் சொல்றாரு நான் சொன்னேன். ஏன்னா அல்லது நேர்மை இல்லைன்னு பேட்டிகள் கொடுத்தேன் நான். அத்தனை 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா சகல அதிகாரத்தோட அன்னைக்கு அண்ணாமலை இருந்தார்.
அதாவது நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்தார். அவர் என்ன சொன்னாலும் நடந்துச்சு. ம். ஜி என்கிட்ட இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு ஜின்னு ஏன் நீங்க இன்கம் டாக்ஸ்ல கொண்டு அதை கொடுக்கல, இடி கிட்ட ஏன் போய் கொடுக்கல, சிபிஐ கிட்ட போய் அந்த ஃபைலை ஏன் கொடுக்கல, நான் அன்னைக்கே கேட்டேன். ம். அண்ணாமலை அதுல கள்ள மௌனம் சாதிச்சார். அப்போ ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கணும், அல்லது ஊழல் நடக்கல, தப்பு நடக்காத போது தப்பு நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க பொய் சொல்லியிருக்கணும், அல்லது அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்கள்கிட்ட துணிச்சல் இல்லாமல் இருந்திருக்கணும். இதெல்லாம் நிரூபிக்கிற மாதிரி தான் அந்த இது அண்ணாமலையோட மௌனம் நீடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் என் மானத்தை வாங்கிட்டாரு, மான நஷ்ட வழக்கு டிஆர் பாலு தான் போட்டார்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மானம் என்னாச்சு? அதை எடுத்து பார்த்தா 2 தரப்பு வழக்கறிஞர்களும் சொல்லியிருக்கிற பார்த்தா இருவரும் சமரசமாக போய் தான் அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆமா. ஏதோ ஒரு டெக்னிக்கல் வார்த்தை இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், பாமர பாஷையிலே நம்ம பேசுவோம். இருவரும் சமாதானமாக போய் தான் 2 பேருமே அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்க, அந்த வழக்கை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அப்போ மக்கள் முட்டாளா? அண்ணாமலையுடைய நோக்கம் என்ன? பறிபோனதா சொல்லப்பட்ட உங்க மானம் இன்னைக்கு எங்க போச்சு? டிஆர் பாலுக்கு பக்கா அரசியல்வாதி கிட்ட இவ்வளவு நேர்மை தூய்மை எல்லாம் கேள்வி கேட்டா என்னை விட முட்டாள் யாரும் கிடையாது, நம்மளை விட புத்தியற்றவர்கள் யாருமே கிடையாது. இல்ல தன்னுடைய பப்ளிக் இதெல்லாம் ஸ்டண்ட் சார். அண்ணாமலை பண்ணதும் ஸ்டண்ட் தான். நிஜமாவே இல்ல ஒரு 1000 கோடி 10,000 கோடி கூட ஒரு கோடி தப்பு நடந்தாலும் நேரம் அதை போய் உரிய அமைப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நடத்திருக்கோம்ல, விசாரணை நடத்திருக்கோம்ல சார். உங்க ஆட்சி இன்னைக்கும் தொடருது, இன்னைக்கும் மத்திய அரசு அதே கட்சியுடைய ஆட்சி தான் தொடருது. இன்னைக்கும் அந்த ஜியை நீங்க தனியா விலகி வந்த பிறகும் கூட மோடியின் மீது எனக்கு மரியாதை இருக்குன்னு சொல்ல நீங்கள் மரியாதை வைத்திருக்கிற நபர் தான் இன்னைக்கும் பிரதமரா இருக்கிறார். ஏன் அந்த ஃபைலை ஏன் இனிஷியேட் பண்ணல? அப்போ 2 விஷயம் தான். ஒன்று, நீங்க சொன்னது பொய்யா இருக்கணும், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சமரசத்திற்கு ஆளாகி இருக்கணும். வழக்கம் போல அற்புதமா பல விஷயங்கள் அலசினீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் சந்திப்போம். நன்றி.